ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் கிரேவி பார்க்க போகிறோங்க. இந்த முருங்கைக்காய் கிரேவியில் நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்ய போகிறோம். சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டுக்க வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பத்தை கிட்ட தேங்காய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் முழு தனியா. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை சேர்த்துடலாம். கூடவே முழு தனியா, வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் 2 வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முருங்கைக்காய் கிரேவி. இப்போ 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய், அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை அரைச்ச மாதிரி தக்காளியும் நம்ம விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை அரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வரக்கொத்தமல்லி, வேர்க்கடலை அதையும் சேர்த்து கொஞ்சம் கூடவே தண்ணியும் சேர்த்து முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு நான் முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுக்கிறேங்க. இந்த கிரேவி நல்லா திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடியாக எடுத்து ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்காலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.